இப்போ இது முக்கியமான ஒரு விஷயங்க. ஒரு மனுஷன் வந்து இறந்துட்டான், இறந்தவனே எல்லாம் நஜீஸ் ஆயிரும்ல. ஒரு ஆடு உசுரோட இருக்கிற வரைக்கும் நஜீஸ் இல்லது, செத்துச்சுன்னா நஜீஸ் ஆயிரும், அசுத்தமாகிவிடும். அதை தோட்டத்துக்கு வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, தொழுவ முடியாது. செத்த உடனே நஜீஸ் ஆயிரும், அடுத்தா நஜீஸ் ஆகாது. அதுவாக செத்துச்சின்னு சொன்னால் என்னவாயிரும், நஜீஸ் ஆகிடுது, அசுத்தமாகி விடுகிறது. அது வந்து மனுஷன் இப்படி ஆவானான்னு ஒரு சர்ச்சை பண்ணுறான். மனிதன் இறந்து விட்டால் அவன் நஜீஸ் ஆவானா ஆக மாட்டானா? மனிதன் வந்து சிறந்த படைப்பாக இருக்கிறதுனால அவன் திங்க உண்ணக்கூடிய பிராணி இல்லை, மனுஷனை அறுத்த சாப்பிட போகிறோம் இல்லை. இருந்தாலும் அவன் சிறந்த படைப்புனால மனுஷன் வந்து மனுஷனுடைய உடம்பு என்ன இல்லை, நஜீஸ் இல்லை சொல்கிறாங்க. இது பிரச்சனை இல்லை, இது மேட்டர் இல்லை, ஆராய்ச்சி நிமித்தம் வருது. மனிதன் வந்து என்ன இல்லை, நஜீஸ் இல்லை சொல்லிவிட்டு மனிதனுடைய ஜனாசா நஜீஸ் இல்லை. இதே மாதிரி தான் ஜின்களுடைய ஜனாசாவும் மலக்கு ஜனாசாவும் நஜீஸ் இல்லை எழுதி வச்சுக்கிறாங்க. மேட்ரு என்னது, மனிதனுடைய பாடி நஜீஸ் இல்லைன்னா ஒத்துக்குருவோம். மலக்குடைய ஜனாசா எங்கே இருக்குது? மலக்கு எப்போ செத்தாரு, மலக்குடைய பாடி நம்ம எங்கே பார்த்தோம்? மலக்குடைய ஜனாசான்னு இவன் எழுதுறான். அது அந்த அறிவு கூட இல்லையா? மலக்குன்னா என்னன்னு எனக்கு தெரியலையா? ஜின்னுடைய ஜனாசா எடுத்து ஜின்னு தொடலாமான்னா ஜின்னுடைய ஜனாசாண்டா அது என்ன இல்லை, நஜீஸ் ஆகாது. மலக்குடைய ஜனாசாண்டா நஜீஸ் ஆகாதுன்னா மலக்குக்கு ஜனாசா இருக்குதா? நம்மளை மாதிரி கண்ணால் பார்க்கக்கூடிய உடல் அமைப்பு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறானா? இருந்து நம்ம கண்ணு யாராட்டம் முன்னாடி மலக்கு செத்து நம்ம பார்த்துருக்குறோமா? மலக்குகளை கொண்டு நம்ம அடக்கம் செய்ய போகிறோமா? இப்போ என்ன செய்யறாங்க, மனுஷனுடைய உடம்பு நஜீஸ் ஆகாதுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு சராசரி மனுஷன் வச்சுக்கலாம். இவனை மலக்குடைய பாடி நஜீஸ் இல்லைன்னு சொன்னால், மலக்கு செத்தாரையானால் அந்த மலக்குடைய உடம்பு நஜீஸ் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவானே, ஆனால் இவன் யார்? இவனுக்கு மலக்கை பற்றி அறிஞ்சிருக்கானா? இவன் ஆலிமா, ஆய்வாளர்களா? இதான் ஷாஃபி இமாம் இப்படியே சொல்லுவார். அந்த பெரிய மேதையுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு அவர் பெயரால் புஸ்தகத்தை எழுதி கொண்டு மலக்குடைய ஜனாசா வந்து நஜீஸ் இல்லைன்னு எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்போ இவங்க வந்து ஒரு மனநோயாளிகள் விளங்குதா இல்லையா? அறிஞர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. இவங்க மனநோயாளிகள் தான் அந்த மாதிரிலாம் உளருவாங்க. சம்மந்தமாக உளறது என்ன, உலகத்தில் நடக்காத விஷயத்தெல்லாம் நடக்கிற மாதிரி பேசுகிறா மனநோய் தானே. மலக்க ஜனாசான்னு ஒன்று கிடையாது, அது இருக்குன்னு சொல்லி ஒரு சட்டமும் சொன்னாண்டா அப்போ பார்த்துக்கணும். இது எங்கே இருக்குது? மலக்க ஜனாசா யானதுத்தாவு கல் பஷரி, மனிதனை போலத்தான். அல் ஜின்னு ஒரு மலக்கு, ஜின்களும் மலக்குகள் மனிதனை போலத்தான். எதுக்கு இந்த ஜனாசா டாபிக் தான் சொல்கிறாங்க. அன்னக்குள்ள மின்ஹும் அஜிசாமுல் லஹா மைத்தத்தும் பொய்ய தாகிரத்தும், இவைகளுக்கு இந்த இவைகள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த உடம்பு தாகிரத்தும் சுத்தமானது என்கிற விஷயத்தில் மனிதனை போலதான் ஜின்களும் மலக்குகளும் அப்படின்னு சொல்லி யானது தாலிபின்ல 1வது வால்யூமில் 90ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அப்போ இது பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது, நம்ம எவ்வளோ பரவாயில்லை, நம்ம 7 வருஷம் படிக்காத நம்ம எவ்வளோ நீங்களாம் நினைக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? நம்ம எவ்வளோ எங்கே நிற்கிறோம்? இந்த ஆலிம்சாக்களை விட ஆலிம்சாக்களை உருவாக்குகிற இந்த சட்ட புஸ்தகத்துக்கு மேலே அல்ல நம்மளை நல்லா வச்சிருக்கிறானே, நம்மளை அறிவுபடுத்த மக்களாக வச்சிருக்கிறானே, சிறந்த நிலையில் வைத்திருக்கான். சந்தோஷப்படுகிற அளவுக்கு அதில் பாதாளத்தில் கிடைக்கிறார்கள். அறிவுடைய அதில் பாதாளத்தில் கிடைக்கிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி வந்து